السلام عليكم ورحمة الله تعالى وبركاته. الحمد لله رب العالمين والعاقبة للمتقين والصلاة والسلام على أفضل الأنبياء والمرسلين وعلى آله وصحابه وأزواجه وذرياته وأهل بيته وأتباعه أجمعين. أما بعد، فقد قال الله تعالى في القرآن العظيم وفي الفرقان الحميد: وإذا مرضت فهو يشفين. صدق الله العلي العظيم. عن أبي الدرداء رضي الله تعالى عنه قال رسول الله صلى الله عليه وسلم: إن الله أنزل الداء والدواء وجعل لكم داء دواء فتداووا ولا تداووا بحرام. وصدق رسول الله صلى الله عليه وسلم. எல்லா புகழும் புகழ்ச்சியும் ஏக இறையோனாகிய வல்லோன் அல்லாஹுக்கு சுப்ஹானஹு வ தஆலா ஒருவனுக்கே உரித்தாகட்டுமாக. அவனது இறுதி தூதர் ஹாத்தமுன் நபி முஹம்மதுன் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் மீதும் அன்னாரது வாழ்க்கை வழிமுறைகளை தங்களது வாழ்வின் எல்லா நிலைகளிலும் கடைபிடித்து வந்த உத்தம சத்திய ஸஹாபாக்கள், தாபிஈன்கள், தபஉ தாபிஈன்கள், அக்தாபுகள், அவுலியாக்கள், நல்லோர்கள், நாதாக்கள், மேலும் உலகளாவிய முஸ்லிம்கள் குறிப்பாக இந்த ஜும்ஆவிற்கு வருகை தந்த இன்னும் வரவிருக்கின்ற நம் அனைவர்கள் மீதும் வல்லோன் அல்லாஹுவின் அன்பும் அருளும் என்றென்றும் நிறைவாக உண்டாகட்டுமாக. ஆமீன். அன்பிற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, தற்பொழுது நாம் வாழ்ந்து வரக்கூடிய காலத்தை பொறுத்தவரை நோய்களுடைய பெருக்கங்கள் என்பது, நோய்களுடைய அதிகரிப்பு என்பது நாளுக்கு நாள், காலத்திற்கு காலங்கள் புதிதாக நோய்கள் நம்மிடையே பரவிக்கொண்டிருப்பதை நம்மால் இயல்பாக காண முடியும். நோய் என்பது எவ்வளவு தூரங்கள் புதிதாக பரவுகின்றதோ அதுபோலவே நோய்களுக்குண்டான மருத்துவம் என்பதும் நமது பெற்றோரை பெற்றோர், அவர்களுடைய முன்னோர்கள் இப்படியெல்லாம் வாழ்ந்த காலங்களில் அவர்கள் பார்த்து வந்த நோய்களுக்குண்டான மருத்துவங்கள் என்பது வேறு விதமாகவும், தற்பொழுது நாம் வாழ்ந்து வரக்கூடிய இன்றைய காலத்தை பொறுத்தவரை நோய்களுக்குண்டான மருத்துவமாக பல்வேறு விதமான மருத்துவ முறைகள் சமகாலங்களில் நம்மிடத்தில் பகிரப்படுவதையும் அதற்குண்டான மருத்துவங்கள் பார்க்கப்படுவதையும் நாம் கண்கூடாக கண்டு கொண்டிருக்கின்றோம். அதிகமாக எல்லோராலும் பார்க்கப்படுகின்ற ஆங்கில மருத்துவத்தில் இருந்து சித்தா, யுனானி, ஹோமியோபதி, இன்னும் நாட்டு மருத்துவங்கள், இவைகளை கடந்து கை மருத்துவம் என்கின்ற பெயரில் பாட்டினுடைய மருத்துவங்கள், இப்படி நிறைய மருத்துவ முறைகள் நமது காலங்களில் பேசப்படுவதையும் அந்த நோய்களுக்குண்டான மருத்துவ முறைகளை பல நோயாளிகள் பார்த்து வருவதையும் நாம் கண்கூடாக இயல்பாக கண்டு வருகின்றோம். பொதுவாக இஸ்லாமியர்களை பொறுத்தவரை இஸ்லாமியர்களுடைய ஆழமான அழுத்தமான நம்பிக்கை இது. நமது வாழ்வில் நடைபெறக்கூடிய எந்த ஒரு காரியமாக இருந்தாலும் அந்த காரியத்திற்குண்டான உழைப்புகளும் முயற்சிகளும் எல்லாம் நாம் மேற்கொண்டாலும் கூட நமது நம்பிக்கை என்னவாக இருக்க வேண்டும்? அனைத்தையும் செய்பவன், செயலாற்றுபவன் அல்லாஹ் ஒருவனே. இந்த நம்பிக்கைக்கு அழுத்தமான சொந்தக்காரர்கள் இஸ்லாமியர்கள். இது நம்முடைய காலத்தை பொறுத்தவரை வேண்டுமானால் மருத்துவங்கள் பார்ப்பது இஸ்லாத்திற்கு கூடுமா கூடாதா, ஆகுமாக்கப்பட்டதா தடுக்கப்பட்டதா என்கின்ற கேள்விகள் என்பது நமக்கு வரவில்லை என்றாலும் அருமை சஹாபாக்களை பொறுத்தவரை ஆரம்ப ஈமான்தாரிகள், இந்த உலகத்திற்கு இஸ்லாத்தை ஆரம்பமாக எடுத்துரைக்க வந்தவர்கள், அந்த மேன்மக்கள்
ஆரம்பத்திலேயே இஸ்லாத்திற்கு புறம்பான ஈமானிற்கு மாற்றமான கொள்கைகளில் இருந்து முற்றிலுமாக மாறுபட்டு தனது சிந்தனைகளை செயலாக்கங்களை அனைத்தையும் மாற்றிக்கொண்டு இஸ்லாத்திற்கு வந்தவர்கள். இப்ப நம்ம மருத்துவம் பார்க்க போறோம் நோய்க்கு, அதை நம்ம அல்லாஹ் கிட்ட தான் கேட்கணுமா, இல்ல மருத்துவம் பார்க்கலாமா? இந்த சந்தேகம் நமக்கு வருவதற்குண்டான வாய்ப்புகள் குறைவு என்றாலும் அந்த மீன் மக்களுக்கு இந்த வாய்ப்புகள் அதிகம். எனவே சஹாபாக்கள், குறிப்பாக உசாமத் இப்னு ஷரீக் என்று சொல்லப்படக்கூடிய சஹாபி, இவர்கள் புதிதாக அப்பொழுதுதான் இஸ்லாத்தை தழுவியவர்கள், ஏற்றுக்கொண்டவர்கள். நபிகள் பெருமானாரிடத்தில் ஒரு கேள்வி கேட்கின்றார்கள், வினா தொடுக்கின்றார்கள். நான் ரசூலுல்லாஹி சபையில் இருந்தேன். யாரு? உசாமத் இப்னு ஷரீக் சொல்றாங்க, நான் ரசூலுல்லாஹி சபையில் இருந்தேன். அப்பொழுது வெளியூரிலிருந்து வந்த ஒரு மனிதர் நபிகள் பெருமானார்ட்ட வர்றாங்க. வந்து அந்த மனிதர் கேட்கிறாங்க, யா ரசூலல்லாஹ் நததாவி, எங்களுக்கு நோய்கள் ஏற்பட்டால், உடல் சுகவீனப்பட்டால் நாங்கள் மருத்துவம் பார்க்கலாமா? காரணம், ஈமான்தாரிகள் நம்பிக்கை என்பது எந்த மனிதரை கொண்டும் யாரை கொண்டும் எதுவும் நடைபெறாது, அனைத்தையும் செயலாற்றுவோன் அல்லாஹ் என்கின்ற நம்பிக்கை என்பது நமது அடித்தளம், நமது பேஸ் அதுதான். எனவே நாங்கள் நோயாய்ப்பட்டால் நததாவி, நாங்கள் மருத்துவம் பார்க்கலாமா என்கின்ற கேள்வியை அண்ணலும் பெருமானாரிடத்தில் அந்த கிராமவாசி முன்வைத்த பொழுது நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த சஹாபிக்கு சொன்ன பதில் தான் கியாமத் வரை வரக்கூடிய எல்லா மனிதர்களுக்கும் உண்டான பதில். சொன்னாங்க ரசூலுல்லாஹ், நஅம் யா இபாதல்லாஹ், நஅம் யா இபாதல்லாஹ், அல்லாஹ்வின் அடியாரே, நீங்கள் தாராளமாக மருத்துவம் பாருங்கள். ததாவு, நீங்கள் தாராளமாக நோய் ஏற்பட்டால் அந்த நோயிற்கு மருந்து இதில் இருக்கின்றது என்று தெரிந்தால், அல்லது நம்பிக்கைக்குரிய நம்பகமான மருத்துவர்கள் ஒரு மருந்தை பரிந்துரைத்தால் நீங்கள் தாராளமாக அந்த மருந்தை உட்கொள்ளலாம், எடுத்துக்கொள்ளலாம். அதற்கும் ஈமானுக்கும் எந்த ஒரு பாதிப்பும் ஏற்பட்டு விடாது என்கின்ற சிந்தனையை, அந்த கேள்விக்குண்டான பதிலை நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த சஹாபிக்கு பதிலாக கொடுத்தார்கள் என்பதாக இந்த ஹதீஸின் அறிவிப்பாளர் உசாமத் இப்னு ஷரீக் ரலியல்லாஹு சொல்லி தருவாங்க. ஆக நமது நம்பிக்கை, அழுத்தமான நம்பிக்கை, காரியங்கள் அனைத்தையும் செயலாற்றுவோன் அல்லாஹ் தான் என்றிருந்தாலும், நாம் நோய்வாய்ப்படுகின்ற பொழுது அந்த நோய்க்குண்டான மருத்துவத்தை சரியான மருத்துவரிடம் நாம் சென்று பார்க்கலாம், அவர் தரக்கூடிய மருந்தை நாம் உட்கொள்ளலாம். அதற்கும் ஈமானுக்கும் எந்த ஒரு பாதிப்பும் ஏற்பட்டு விடாது என்பதை நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த கேள்விக்குண்டான பதிலின் மூலமாக இந்த சமுதாயத்திற்கு மிக தெளிவாக எடுத்துச் சொல்லித் தருவார்கள். நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மருத்துவம் பார்க்க அனுமதிக்கிறாங்க. மருத்துவம் பார்க்க அனுமதிக்கிறாங்க, இஸ்லாம் அனுமதிக்குது. ஆனால் ஒரே ஒரு நிபந்தனை இஸ்லாம் வைக்கும். இஸ்லாம் வைக்கக்கூடிய ஒரே ஒரு நிபந்தனை, அபூ தர்தா ரலியல்லாஹு அன்ஹு அறிவிப்பாங்க, அபூதாவுடைய ஹதீஸ், இது புகாரி முஸ்லிம் போன்ற கிரந்தங்களும் இடம்பெறுது. இன்னல்லாஹ அன்ஸலத் தாஅ வத்தவா, அல்லாஹ் நோயையும் நோய்க்குண்டான நிவாரணையும் அல்லாஹ் இறக்கிவிட்டான். வஜஅல லக்கும் தாஉன் தவாஉன், உங்களுக்கு மத்தியில் நோயும் உண்டு, நோய்க்குண்டான மருந்தும் உண்டு. ஃபததாவு, எனவே உங்கள் யாரும் நோய்வாய்ப்பட்டால் தாராளமாக சிகிச்சை எடுங்கள், மருத்துவம் பாருங்கள், அது தவறு கிடையாது என்று சொன்ன நபிகள் பெருமானார் விடக்கூடிய ஒரே ஒரு நிபந்தனை, ஒரே ஒரு கட்டளை, வலா ததாவு பிஹராம், நோய்வாய்ப்பட்டால் அல்லாஹ் தான் நோயை கொடுத்தான், அல்லாஹ் சரி செய்வான், இந்த நம்பிக்கை தவறு. நோய்க்குண்டான மருத்துவம் கண்டிப்பாக பார்க்க வேண்டும். ஆனால் ஒரே ஒரு நிபந்தனை, வலா ததாவு பிஹராம், ஹராமை கொண்டு நீங்கள் மருத்துவம் பார்க்காதீங்க. இந்த நோய்க்கு இந்த ஹராமான விஷயத்துல, மார்க்கம் தடுத்த விஷயத்துல மருந்து இருக்குன்னு சொல்றாங்களா, அதை கொண்டு மருத்துவம் பார்க்காதீங்க. ஹராம் அல்லாத முறையில் வேறு என்ன மருத்துவங்கள் இருந்தாலும் நீங்கள் அந்த மருத்துவத்தை தாராளமாக மனமுவந்து சந்தோஷமாக மேற்கொள்ளுங்கள், இஸ்லாம் சொல்லித் தருது. நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்களுக்கு மத்தியில் இஸ்லாத்தை ஆரம்பமாக துவக்குகின்ற பொழுது, பரப்புகின்ற பொழுது, அதற்கு முந்தைய காலத்தை வரலாறு அன்று முதல் அப்படித்தான் பதிவு செய்கின்றது. மடமையின் காலம், ஐயாமுல் ஜாஹிலியா,
அந்த ஐயாமுல் ஜாஹிலியாவில் சில மருத்துவங்கள் இருந்தது. நபிகள் பெருமானார் குறிப்பாக சொல்லித் தருவார்கள் 3 மருத்துவங்கள். அஷ்ஷிஃபா ஃபீ ஸலாஸா, 3 காரியங்களில் நோய்களுக்கு உண்டான நிவாரணம் இருக்குது. அது அடிப்படையாக முதல் காரணி ஃபீ ஷுர்தத்தி முஹஜம். இன்னைக்கு நம்ம நாடுகளில் இது அந்த அளவுக்கு பெரிதாக இல்லை, பரவலா இல்லை. ஆனால் இன்னைக்கு அதுவும் பரவிட்டு வருது. என்ன? ஹிஜாமா, ரத்தம் குத்தி எடுத்து. அன்றைய அரபுகள் உடல் வலுமிக்கவர்கள், அவருடைய உணவு ஆரோக்கியமான உணவு. அவங்களுக்கு மாசத்துக்கு ஒரு தடவையாவது ரத்தம் குத்தி எடுக்கணும், இல்லைன்னு சொன்னா உடம்புல ரத்தம் அதிகமாக ஊறிடும். அப்ப நபிகள் பெருமான் சொல்றாங்க, அடிப்படை மருத்துவமாக முதல் விஷயமாக ரத்தம் குத்தி எடுத்தல், அதில் ஷிஃபா இருக்கு. இன்னைக்கு நம்ம ஊர்லயும் கொஞ்சம் கொஞ்சமா பரவலாயிட்டு வருது ஹிஜாமா. இரண்டாவது ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, ஷுருபத்து அஸ்ல், தேனை குடிங்க. அல்ஹம்துலில்லாஹ், நிறைய மருந்துக்கு அது நிவாரணி, நிறைய நோய்க்கு அது நிவாரணி. மூன்றாவது நபிகள் பெருமான் சொல்றாங்க, இது அன்றைய ஐயாமுல் ஜாஹிலியா மக்களிடம் இருந்து வந்த ஒரு நடைமுறை. அவு கீயத்தி பினாரின், அன்னைக்கு எந்த நோயா இருந்தாலும் பெரும்பாலான நோய்கள் தீரல்னு வைங்கன உடனே நெருப்பு வச்சு சூடு போட்டுருவாங்க. அவு கீயத்தி பினாரின், நெருப்பை கொண்டு சூடிடுதல், இதிலும் ஷிஃபா இருக்குது என்று சொன்ன நபிகள் பெருமானார் அடுத்து சொல்றாங்க, வஅன அன்ஹா உம்மதி அனில் கையி, நெருப்பை கண்டு சூடிடுவதை என் சமுதாயத்தில் நான் தடுத்து விட்டேன். ஆரம்பத்தில் இருந்துச்சு, அதில் ஷிஃபாவும் கண்டார்கள். ஆனால் அதில் ஷிஃபாவிலும் அதிகமான வலிகள் இருப்பதினால் ஒரு நோய் போயிடும், இதை வச்சு அடுத்த நோய் வந்துடும். எனவே நபிகள் பெருமான் சொன்னாங்க, அந்த மருத்துவத்தை நான் தடுத்துட்டேன். ஐயாமுல் ஜாஹிலியா தொடரப்பட்ட இந்த 3 மருத்துவ முறைகளில் சூடிடுதலை மட்டும் நான் தடுத்து விட்டேன். நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தடுத்த மருத்துவங்கள். அதுபோல் நபிகள் பெருமானாரிடத்தில் சில சஹாபாக்கள், குறிப்பாக அண்ணன் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் ஒரு முறை தனது வீட்டுக்கு வர்றாங்க. தனது மனைவி உம்மு சலமா ரலியல்லாஹு அன்ஹா ஒரு ஜூஸ் மாதிரி ஒன்றை காய்ச்சிக்கிட்டு இருக்கிறாங்க, கசாயம் மாதிரி ஒன்று. உம்மு சலமா வீட்டுக்கு ரசூலுல்லாஹ் வர்றாங்க. அண்ணன் பெருமானாரின் மனைவி ஏதோ ஒன்றை நெருப்பில் காய்ச்சிக்கிட்டு இருக்கிறாங்க. அப்ப நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் தனது மனைவிட்டு கேட்கிறாங்க, யா உம்மு சலமா என்ன செய்றீங்க? ஏதோ நெருப்பில் கொதிக்குதுன்னு தெரியுது, உம்மு சலமாவை என்ன செய்றீங்க? அண்ணன் பெருமானார் அருமை மனைவி சொன்னாங்க, யா ரசூலல்லாஹ், பக்கத்து வீட்டு பெண்மணி, அந்த பெண்மணியின் குழந்தை நோயினால் பாதிக்கப்பட்டு அந்த நோயிற்குண்டான மருத்துவமாக ஒரு பானத்தை காய்ச்ச சொன்னார்கள். ஒரு பழத்திலிருந்து சாறு எடுத்து அந்த சாரை காய்ச்ச சொன்னாங்க. யா ரசூலல்லாஹ், அது அவருடைய மருத்துவமாக இருக்கிறத காய்ச்ச சொன்னாங்க, அதை தான் செஞ்சுக்கிட்டு இருக்கிறேன். நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் அந்த பழத்தின் சாறை காய்ச்சினால் அது போதைக்கு ஏறும், அது போதை தரும். ஏன் நபிகள் பெருமானார் சொல்றாங்க, தனது மனைவிட்ட சொன்னாங்க, இன்னல்லாஹ லம் யஜ்அல் ஷிஃபாஉக்கும் ஃபீ ஹராம். உம்மு சலமாவே, அந்த பழத்தின் சாறு எடுத்து காய்ச்சப்பட்டால் அதை நாம் பருகினால் அதிலிருந்து போதை வரும். ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, இன்னல்லாஹ லம் யஜ்அல் ஷிஃபாஅக்கும் ஃபீ ஹராம், அல்லாஹ் ஒருபோதும் உங்களுக்கு உண்டான நிவாரணத்தை, மருத்துவத்தை அல்லாஹ் ஹராமில வைக்கல. உங்களுக்கு உண்டான மருத்துவத்தை அல்லாஹ் ஒருபோது ஹராமில வைக்கல. எனவே நீங்க செய்யாதீங்க. சில ஹதீஸ்கள் வருகின்றது, நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களிடத்தில் சில சஹாபாக்கள் வர்றாங்க. புதிதாக இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டவர்கள், மக்காவும் அல்ல மதீனாவும் அல்ல, வெளியூர் வாசிகள் வந்து நபிகள் பெருமானாரை கேட்கிறாங்க, யா ரசூலல்லாஹ், எங்களுக்கு நோய்வாய்ப்பட்டால் எங்களது ஊரில் அதற்குண்டான மருத்துவமாக நாங்கள் கொஞ்சம் மதுவை எடுத்துக்கொள்வோம், நாங்கள் மது குடிக்கலாமா? போதைக்காக அல்ல, சுகத்திற்காக அல்ல, மருந்துக்காக நான் குடிக்கலாமா கேட்கிறாங்க. நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மிக தெளிவாக சொன்னார்கள், மது அது ஒருபோதும் நோய்தானே தவிர அது நிவாரணமாகாது. நீங்க சொல்லக்கூடிய அந்த மது என்பது அது எல்லா காலங்களும் நோய்தானே தவிர அது ஒருபோதும் நிவாரணமாக இருக்காது.
இன்னைக்கு நம்ம ஊரில் பார்த்துருப்போம், சில பேர் மது அருந்தாங்க. ஏங்க அவர் செய்கிற வேலை அப்படிங்க, அந்த அலுப்பு தெரியாமல் இருக்க குடிக்கிறாரு. இன்னும் சில பேர் நம்மளே சொல்லுவோம், அவர் செய்கிற வேலை அந்த மாதிரிங்க, அந்த நாத்தம் தெரியாமல் இந்த நாத்தத்தை இறக்குறாரு. நாம் சொல்லக்கூடிய காரணங்கள் ஒரு காரணம். அவர் நபிகள் பெருமான் சொல்றாங்க, அல்லாஹ் ஒருபோதும் ஹராமில் அல்லாஹ் உங்களுக்கு உண்டான ஷிஃபாவை ஒருபோதும் அல்லாஹ் வைக்கல. அது அருந்துவதற்கு, ஹராமில் நீங்கள் மருத்துவத்தை தேடுவதற்கு ஒருபோதும் இஸ்லாம் உங்களுக்கு அனுமதி தரவில்லை என்பதை நபிகள் பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் திட்டவட்டமாக மறுத்து விட்டதை நம்மால் காண முடியும். இன்றைய காலங்களை பொறுத்தவரை நிறைய மருத்துவ முறைகள் எதை கலக்கிறாங்கன்னே தெரியறது இல்லை. மருந்து அப்படிங்கிற பேரில் அதுக்குள்ள என்ன கலக்கிறாங்கன்னே தெரியறதுக்கு இல்லை. இன்று அதைவிடவும் மோசமாக கடந்த ஒரு வார காலங்களாக மிகப்பெரிய ஒரு விஷயம் பரவிக்கொண்டிருக்கிறது. கோமியம் குடிப்பது. குடிப்பது பரவாயில்லை, அதை ஐஐடி போன்ற கல்வியின் கண்களை திறக்க வேண்டிய, சுதந்திர இந்தியாவில் கல்விக்காக மிக பெரும் பொருளாதாரத்தில் நேருவினால் முதல் பிரதமரினால் உருவாக்கப்பட்ட ஐஐடி போன்ற நிறைய அறிவாளிகளை உருவாக்கி தந்த, இன்றும் பலர்களுடைய கனவாக இருக்கக்கூடிய ஐஐடியினுடைய இயக்குனர் போன்றவர்கள் கோமியத்தை குடிச்சா காய்ச்சல் சரியாகும். இதற்கு மேலாக ஒரு மாநிலத்தினுடைய ஆளுநர் கோமியத்தை குடிப்பது 80 வகையான காய்ச்சலை போக்குமா. இதுவரைக்கும் 80 வகையான காய்ச்சல் கண்டுபிடிக்கலங்கிறாங்க. இதுவரைக்கும் பரவி இருந்தால் மிச்சு புஞ்சு போனா 20க்குள்ள இருக்கும். ஆனா 80 வகையான காய்ச்சலுக்கு அது மருந்துங்கிறாங்க. இன்னும் அதுக்கு பேர் என்னவா? அமிர்த நீராம். அதுக்கு பேர் அமிர்த நீராம். ஒரு ஆளுநரை, ஒரு மக்களை ஆளக்கூடிய இடத்தில் இருக்கக்கூடிய அல்லது மக்களுக்கு கல்வியை தர வேண்டிய இது போன்றவர்கள் எல்லாம் இது போன்ற இழிவான கருத்துக்களை பரப்புவது மக்களுடைய மத்தியில் எப்படிப்பட்ட ஒரு விபரீதத்தை, ஒரு விஷத்தன்மையை உருவாக்கும் என்பதை நாம் சற்று யோசிக்க வேண்டிய காலத்தில் இருக்கிறோம். அதாவது இஸ்லாம் கண்டிப்பா அனுமதிக்கல. இஸ்லாத்தை கடந்து கொஞ்சம் ஒரு அறிவாளித்தனத்தோடு யோசித்தோம் என்று சொன்னார், யோசிப்போம் என்று சொன்னால் நம்ம சிந்தனை ஏத்துக்குதா? எந்த ஒன்றிலுமே நிரூபணம் செய்யப்படாத, இதை அருந்துவதனால் ஷிஃபா உண்டு என்று எதிலுமே நிரூபணம் செய்யப்படாத ஒன்றை ஒரு ஆளும் வர்க்கத்தில் இருந்து, ஒரு அதிகார வர்க்கத்தில் இருந்து கொண்டு இது போன்ற கருத்துக்களை தருவது எப்பேற்பட்ட எதிர் விளைவுகளை மக்களுக்கு மத்தியில் உருவாக்கும் என்பதை நாம் கொஞ்சம் தயவு கூர்ந்து மனிதாபிமானத்தோடு யோசிக்க கடமைப்பட்டிருக்கிறோம். அல்லாஹ் பாதுகாக்கணும். இதுவரை தமிழ்நாட்டில் அவர்களுடைய ஆட்சி நடைபெறவில்லை. இன்ஷா அல்லாஹ் கியாமத் வரை வரவும் கூடாது. காரணம் என்ன தெரியுமா? எப்படிப்பட்ட பாதிப்பு தர போறாங்க? அந்த அம்மா சொல்லுது, நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் ரேஷன் கடையில அமிர்த நீரை இலவசமாக கொடுப்போமா. ஏற்கனவே அரிசியை குறைச்சாச்சு, பருப்பை குறைச்சாச்சு. இனி வருங்காலங்கள் அரிசி பருப்பு இருக்காது, நீ எல்லாம் கோமியம் தான் குடிக்கணும் போல. அது கோமியம் சொல்லாதீங்க, அமிர்த நீரம் அதை இலவசமா தருவோமா எங்கள் ஆட்சிக்கு வந்தால். நபிகள் பெருமானாருடைய காலகட்டம் ஒரு மருத்துவர் இருந்தார். நபிகள் பெருமானார் வர்றாரு. வந்த மருத்துவர் நபிகள் பெருமானாரிடத்தில் அனுமதி கேட்கிறார். அண்ணன் பெருமானார்கிட்ட அனுமதி கேட்கிறார். யா ரசூலல்லாஹ், நான் ஒரு மருத்துவர், நான் இந்த மருத்துவம் பார்ப்பதற்கு, மருத்துவம் செய்வதற்கு நீங்க எனக்கு அனுமதி தரணும்னு கேட்கிறார். என்ன அனுமதி தெரியுமா? யா ரசூலல்லாஹ், தவளை, அதிலிருந்து நோய்க்குண்டான மருந்தை என்னால உருவாக்க முடியும், அந்த தவளையிலிருந்து மருந்து எடுக்க எனக்கு அனுமதி தாங்கன்றாங்க. ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, தவளையை கொல்வது ஹராம்டாங்க. இவர் கேட்டாரு, தவளையிலிருந்து மருத்துவம் என்னால் பார்க்க முடியும், அதிலிருந்து ஒரு நோய்க்கு மருந்து என்னால் எடுக்க முடியும், யா ரசூலல்லாஹ் பார்க்கட்டுமான்னு கேட்டார். நபிகள் பெருமானார் நஹா அன் கத்ல் லஃத, தவளையை கொல்வது இஸ்லாத்தில் பாவம், தடை என்றார் நபிகள் பெருமானார். எது மருத்துவத்திற்கு பயன்பட வேண்டுமோ, எதிலிருந்து மக்களுக்கு லாபங்களும் நன்மைகளும் கிடைக்குமோ அதிலிருந்து மருத்துவம் பார்ப்பதுதான் சரியாக இருக்குமே தவிர்த்து தனக்கு பிடித்ததை எல்லாம்
தான் வணங்குவதையெல்லாம் மருத்துவத்திற்குண்டான ஒரு சூழலுக்கு உருவாக்குவது கண்டிப்பாக சமுதாயத்தில் மிகப்பெரிய சாபத்தையும் அழிவையும் தான் ஏற்படுத்தி தரும் என்பதை நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய வாழ்க்கை நமக்கு மிக தெளிவாக எடுத்துரைக்கின்றது. நபிகள் பெருமானாருடைய காலத்திற்கு பிறகு தாபியீன்கள் வாழக்கூடிய காலம். இந்த வரலாறை தபுரானியில் எடுத்து பதிவு செய்கிறாங்க. ஜுஹைர் என்று சொல்லப்படக்கூடிய ஒரு தாபியை அவங்க தான் வீட்டுக்கு வர்றாங்க. அவர்கள் தான் வீட்டுக்கு வருகின்றார்கள். மனைவிட்ட சொல்றாங்க, எனக்கு பயங்கரமா கழுத்தெல்லாம் வலிக்குது, எனக்கு பயங்கரமான கழுத்தெல்லாம் வலிக்குது, அதுக்கு ஏதாவது அவங்ககிட்ட மருந்து இருக்கான்னு கேட்கிறாங்க. அப்ப அந்த பெண்மணி, இன்றைய போன்று நம்ம வீட்டில் நவீன மருந்துகள்லாம் வச்சிருக்கக்கூடிய காலம் இல்லை. அப்ப அந்த பெண்மணி சொன்னாங்க, பெருசா மருந்துன்னு பயன்படுத்த ஒன்றும் இல்லை, வேண்டாம், ஒரு மாட்டினுடைய கொழுப்பு வேண்டாம் இருக்கு, வேண்டுமென்றால் மாட்டினுடைய கொழுப்பு வேண்டாம் இருக்கு. அப்ப அந்த தாபியை சொல்றாங்கன்னா, நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி சஹாபாக்கள் மூலமாக நான் கேள்விப்பட்டிருக்கிறேன், அல்பானுஹா ஷிஃபா, மாட்டினுடைய பால் மருந்து. அல்பானுஹா ஷிஃபா, மாட்டினுடைய பாலில் மருந்து இருக்குது, மருத்துவம் இருக்குது. வசமனுஹா தவா, மாட்டின் கொழுப்பு என்னைக்குமே நோய் தான், மாட்டின் கொழுப்பு என்றுமே நோய்தான். அதுபோன்று அதுல மாட்டு இறைச்சி, அதனுடைய இறைச்சியில் அல்லாஹ் மருத்துவ குணத்தை வச்சிருக்கிறான். ஆனா கொழுப்பை தனியாக உட்கொள்வது அது என்றுமே நோயை தான் உருவாக்கி தரும் என்பதை அன்றே நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இஸ்லாமியர்களுக்கு மிக தெளிவாக எடுத்து சொல்லிட்டாங்க. அன்பிற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நாம் வாழக்கூடிய காலகட்டம் வெளியில பார்க்க எல்லாம் ஹலால் தான், டப்பால பார்க்க எல்லாமே பச்சை முத்திரை தான். எனவே கிடைக்க பெறுவதெல்லாம் நமக்கு ஆகும் என்கின்ற ரீதியில் புதிதாக மார்க்கெட்டிற்கு வருவதையெல்லாம் பயன்படுத்தக்கூடிய ஒரு சூழலுக்கு நம்மை நாம் ஆட்படுத்திக் கொள்ள கூடாது. குறிப்பாக மருத்துவத்தை பொறுத்தவரை ஏன் சொன்ன, அதாவது உயிர் பயம் இல்லாத மனிதர்கள் யாருமே இருக்க முடியாது. எனக்கு இந்த நோய் தீர்ந்தா போதும் என்கின்ற நிலைமைக்கு கண்டிப்பாக மருத்துவ உணவு நம்மை கொண்டு வந்து விட்டது. எனவே ஒரு மருந்தை உட்கொள்வதற்கு முன்பாக, ஒரு மருந்தை எடுத்துக்கொள்வதற்கு முன்பாக அது ஹலாலா ஹராமா என்கின்ற ஒரு ஆய்வை கண்டிப்பாக செலுத்த வேண்டிய ஒரு நிர்பந்தத்தின் காலகட்டத்தில் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம் என்பதை சமுதாயம் ஒருபோதும் மறந்துவிடக் கூடாது. எனவே ரசூலுல்லாஹ் தெளிவா சொன்னாங்க, அல்லாஹ் உங்களுக்கு உண்டான ஷிஃபாவை, மருத்துவத்தை ஒருபோதும் அல்லாஹ் ஹராமில வச்சதே கிடையாது. அல்லாஹ் நலவை விரும்புவன், எனவே நலவை தான் உங்களுக்கு அல்லாஹ் தர விரும்புகிறானே தவிர ஹராமில் அல்லாஹ் உங்களுக்கு ஒருபோதும் ஷிஃபா வைக்கல. மார்க்கம் நமக்கு அனுமதி தெரிகின்றது. ஒருவேளை ஒரு மனிதருக்கு ஒரு விதமான நோய் ஏற்பட்டுள்ளது, புதிதமான நோய் தோன்றியுள்ளது, அந்த நோய்க்கு மருத்துவமே இல்லை, அவர் ஷிஃபா பெற வேண்டும் என்று சொன்னால் ஹராமை தான், மார்க்கத்தில் தடுக்கப்பட்ட ஏதோ ஒன்றை, ஒரு ஹராமை தான் அவர் எடுத்துக்கொள்ள வேண்டும், உட்கொள்ள வேண்டும் என்கின்ற ஒரு நிர்பந்தம் ஏற்பட்டால், அதில் இமாம்கள் சொல்லுவாங்க, மருத்துவர் அதை பரிந்துரைக்கணும். எப்படிப்பட்ட மருத்துவர்? நன்கு தேர்ச்சி பெற்ற மருத்துவர். எப்படியெல்லாம் தேர்ச்சி பெற்றவர்? மார்க்கத்திலும் மருத்துவத்திலும் தெரிந்தவர், மார்க்கத்தையும் மருத்துவத்தையும் கற்றறிந்தவர். இப்படிப்பட்ட மருத்துவர் உங்களுக்கு சான்று பகர்ந்தால், இந்த நோய்க்கு ஹராமில தான் மருந்து இருக்குது, நீங்க இது உட்கொண்டா சரியாக என்கின்ற ஒரு நிர்பந்தத்தை கொடுத்தால் மாத்திரம், அந்த நேரத்தில் உயிர் பிழைப்பதற்காக நிர்பந்தத்தின் அடிப்படையில் ஹராமை மருந்துக்காக எடுத்துக்கொள்ளலாமே தவிர, தோன்றிய பொழுதெல்லாம் அல்லது யாரோ சொன்னார் என்பதற்காக ஹராமை எந்த ரீதியிலும் மருந்தாக கூட, சுகத்திற்காக ஒருபோதும் அல்ல, போதைக்காக ஒருபோதும் அல்ல, மருந்துக்காக கூட ஹராமை இஸ்லாமியர்கள் எடுத்துக்கொள்ள கூடாது என்பதை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் மிக தெளிவாக சொல்லி தருவாங்க. இன்னைக்கு எந்த கோமியத்தை இன்னைக்கு பரப்ப நினைக்கிறாங்களோ மருத்துவ உலகம் எச்சரிக்கை செய்து, அவங்க சொல்ற மாதிரி அதுல மிகப்பெரிய ஆன்டிபயாட்டிக்லாம் இல்லை, அதில் உட்கொண்டா என்ன நடக்கும், பயங்கரமான விளைவுகள் வரும், நிறைய எச்சரிக்கிறாங்க. வயிற்றுப்போக்கு வரும், நாடா புழு என்கின்ற ஒரு புழு உருவாகும்,
அது என்ன செய்யுமா? மூளையில போய் சிறுக சிறுக கட்டியா உருவாக்குமா. அதன் மூலமாக வலிப்பு நோய் ஏற்படும். அந்த வலிப்பு நோயை தீர்க்கவே முடியாது. டைபாய்டு காய்ச்சல் அதிகமாக வரும். நம்ம மூளையே உருகக்கூடிய அளவுக்கு நோய்கள் உருவாகும். இப்படியெல்லாம் நிறைய பாதகங்கள் தான் அந்த மாட்டின் சாணத்திலும் கோமியத்திலும் இருக்கின்றதை தவிர இவர்கள் கூறுவதை போன்று ஒருபோதும் அதில் ஆரோக்கியத்திற்குண்டான வாய்ப்புகள் என்பது சிறிதளவும் கிடையாது என்பதை மருத்துவ உலகம் நமக்கு மிக தெளிவாக எச்சரிக்கை செய்கின்றது. அல்லாஹ் நமக்கு அதான் தெளிவாக சொல்லி தர்றான். ஒரு நோய் இருக்கா, அந்த நோய்க்குண்டான மருந்தோடு தான் அதை அனுப்பியிருப்பேன். ஒரு நோய் என்றால் அந்த நோய்க்குண்டான மருந்தோடு தான் அதை அனுப்பியிருப்பேன். அந்த மருந்து நீங்கள் ஹலாலில் தாராளமாக தேடுங்கள். ஒருபோதும் ஹராமில் எடுத்துக் கொள்ள வேண்டாம் என்பது இஸ்லாம் நமக்கு வன்மையாக எச்சரிக்கின்றது. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் ஈமான் உள்ளவரை நமது மற்ற காரியங்களை கடந்து நமது ஆரோக்கியத்தின் காரியத்திலும் கடைசி வரை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் ஹலாலை பேணி வாழக்கூடிய நிர்பாக்கியத்தை அல்லாஹ் நம் அனைவருக்கும் தந்தருள் புரிவானாக. வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு.